ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி ஒரு அருமையான நாள், கீதா ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். கைசிக ஏகாதசி, குருவாயூர் ஏகாதசின்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி ஏகாதசி ஆச்சே. மகாபாரத யுத்தம் தொடங்கினது போதாயன அமாவாசை அன்னைக்கு. அது கார்த்திகை அமாவாசைக்கு முந்தின நாள்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா யுத்தம் தொடங்கின உடனேயே சொல்லப்பட்ட பகவத்கீதை அன்றைக்கே தானே. அப்போ போதாயன அமாவாசை அன்றைக்கோ இல்லை அமாவாசை அன்றைக்கோ தானே நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏன் ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுறோம்? இதற்கு பதில் என்னவா இருக்கணும்னா, மகாபாரத யுத்தம் போதாயன அமாவாசை அன்னைக்கு தொடங்கியது. ஆனால் கீதையும் அன்றைக்கு தான் சொல்லப்பட்டது. சஞ்சயன் நம்ம நினைக்கிற மாதிரி பிஆர் சோப்ராவுடைய மகாபாரத யுத்த பற்றி காமிச்சு லைவ் ரிலேயாக திருதராஷ்டிரனுக்கு விளக்கம் சொன்ன மாதிரி இல்லாமல் சஞ்சயனும் போரில் பங்கு கொண்டார். அவர் 10 நாள் யுத்தம் பண்ணிவிட்டு 10ஆவது நாள் அன்னைக்கு சாயந்தரம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் போட்ட பிறகு அவர் ஓடி வந்து குருக்ஷேத்திரத்துலேருந்து ஓடி ஹஸ்தினாபுரம் வந்து அங்கே இருக்கிற திருதராஷ்டிரன் கிட்ட நடந்தவாறே சொல்கிறார். அவருக்கு அந்த ஞானத்தை வேதவியாசர் கொடுத்துருக்கார். நடந்தபடியே அப்படியே பிக்சர் பண்ண மாதிரி சொல்கிற அந்த ஞானத்தை கொடுத்துருந்தார். அதனால் 10ஆவது நாள் பீஷ்மர் வரார், 11ஆவது நாள் இவர் ஹஸ்தினாபுரம் வரார். அதற்கு பிறகுதான் திருதராஷ்டிரனிடம் நடந்ததை சொல்கிறார். அதுக்கு தொடக்கமாக தான் திருதராஷ்டிரனுடைய ஃபஸ்ட்டு கேள்வி, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்சவः மாமகாஃப் பாண்டவாశ్చைவ கிம குருவத்த சஞ்சய. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில், அதாவது யுத்த களத்தில் போர் புரிவதற்காக குழுமிய என்னுடைய புதல்வர்களும் பாண்டவரும் என்ன செய்தனர் பாருங்கோ. பாஸ்டென்ஸில் இருக்குது. நடந்து முடிஞ்சதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா நேருக்கு நேராக பார்த்துட்டு இருந்தால் யுத்த காலத்தில் சேர்ந்திருக்காளே என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டா, என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலாக ஒன்று கூடினரே என்ன செய்தார்கள். யுத்த காலத்தில் சேர்ந்தால் யுத்தம் தானே பண்ணணும். அப்போ என்ன பூ பறிக்கவா போயிருக்கா? பட் அவருக்கு வந்து தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரங்கிறார். ஏன்னா குருக்ஷேத்திரம் வந்து ஒரு தர்மக்ஷேத்திரம். அதுக்கு அங்கே கூடின தர்மராஜனான யுதிஷ்டிரன் ஐயோ இந்த யுத்தமே வேண்டாம், பல உயிர்கள் போயிடுங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டானான்னு கேட்குற நப்பாசையில் அவர் இப்படி கேட்குறார். ஸோ இந்த நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால் இவர் ரிட்டர்ன் வந்து 10 நாள் யுத்தம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்து 11ஆவது நாள் அல்லது 12ஆவது நாள் அன்னைக்கு இதுபடி ஏகாதசி அன்னைக்கு தான் திருதராஷ்டிரன்கிட்ட நடந்தவாறே கூறினார். பகவானும் அர்ஜுனனும் என்ன பேசிட்டாங்கிறது உலகத்துக்கு தெரியாது. நமக்கு தெரியறதெல்லாம் சஞ்சயன் மூலமாக தான். சுமார் எத்தனை டைம் எடுத்திருப்பார் பகவான் இந்த ஃபுல் ரகசியத்தை அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்கு? நமக்கு இன்றைக்கி படிக்க போனால் 2.5 மணி நேரம் ஆகுது. அன்றைக்கி யுத்த காலத்தில் 2.5 மணி நேரம் இவர் அந்த உபதேசத்தை செஞ்சால் மிச்ச யுத்தத்துக்காக குழுமி இருக்கிற 18 அக்ஷௌகினி சேனைகள் என்ன பண்ணுவா? இதை பார்த்து நிற்பாளா? ஸோ அனுமானம் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா, இவரோ பகவான், அவரோ அர்ஜுனன். அவருக்கு அத்தனை விளக்கமாக அவ்வளோ தனியாக சொல்லணுங்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா, ப்ளூடூத்தில் வித்தின் செகண்ட்ஸ் நம்மளால் இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறது. அந்த மாதிரி அன்றைக்கி பகவானால் பரமஜானியான அர்ஜுனனுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கணும். அந்த முடிஞ்சப்புறம் அந்த கிரகிப்புத்தன்மை சஞ்சயனுக்கு இருந்ததுனால அவர் திரும்பி வந்து திருதராஷ்டிரனுக்கு நடந்தவாறே சொன்னது. அதாவது இந்த உலகத்திற்கு கீதை தெரிய வந்த நாள் இன்றைக்கு. அதனால்தான் இன்றைக்கு கீதா ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு மற்றும் ஒரு அருமையான நாள். இன்னைக்கு நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய ஜெயந்தி. பல பாடல்கள் எழுதியிருக்கார், பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கார், கண்ணன் பாட்டு எழுதியிருக்கார் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் பகவத்கீதைக்கு ஒரு பெரிய விளக்க உரையை தான் உரைநடையாக கொடுத்துருக்காருன்னு நமக்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எழுதியிருக்கிற பகவத்கீதைக்கான முன்னுரையில் ஒரே ஒரு செய்யுளை மட்டும் நான் சொல்கிறேன். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாவம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கூறிய நம்பிக்கையை உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு பக்தி தான் சாதனம். ஏன்னா ஈசன் நம்மை கைவிட மாட்டான் என்று உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த விஷயத்தை தான்
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்கிறார். அதாவது 18வது அத்தியாயத்தில் 64 மற்றும் 65வது ஸ்லோகம். எல்லா ரகசியங்களிலும் மேலான பெரிய ரகசியமாகிய என் இறுதி வசனத்தை உனக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் கேள். நீ எனக்கு மிகவும் இஷ்டமானதால் உனக்கு நன்மை சொல்கிறேன். இது 64வது ஸ்லோகம். 65வது ஸ்லோகம். உன் மனத்தை எனக்கு ஆக்கிவிடு, என் பக்தனாயிரு, எனக்கு பூஜை செய், என்னை கும்பிடு, நீ என்னையே எய்துவாய், இது உண்மை. உனக்கு நான் பிரதிஜ்ஞை செய்து கொடுக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவன். இதை தொடர்ந்து கீதா சரம ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா கடமைகளையும் பரித்தியாகம் செய்துவிட்டு என்னையே சரண் புகு, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், துயரப்படாதே. இது மகாகவி பாரதியாருடைய விளக்கம். ஒரு அபரிமிதமான பக்தி. இந்த 2 பெரிய விஷயங்களை இந்த சின்ன விளக்க உரை மூலம் நான் சொல்வதற்கு தூண்டுகோலாக விளங்கிய என்னுடைய அருமை தோழி மீனாவுக்கு என் நன்றிகள். அவள் இல்லைன்னா நான் இது பண்ணணும்னு எனக்கு தோணியிருக்கவே தோணியிருக்காது. பகவானுடைய சங்கல்பம். ராதே கிருஷ்ணா.